கேரளாவுக்கு சுற்றுலா சென்ற தமிழக இளைஞர் ரீல்ஸ் எடுக்க முயன்றபோது அருவிப்பாறையில் வழுக்கி விழுந்து நல்வாய்ப்பாக மீட்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆபத்தான ரீல்ஸ் முயற்சியில் இளைஞர் நூலிழையில் உயிர் பிழைத்தது எப்படி? ஆபத்தான பாறை, இங்கு செல்ஃபியோ ரீல்ஸோ எடுக்க வேண்டாம், ஜாக்கிரதை என போர்டு வைத்திருந்தால் அந்த போர்டை பிடித்து தொங்கியபடிதான் செல்ஃபி எடுப்பேன் என சுற்றுலா பயணிகள் பலரும் மைண்ட் செட் ஆகிவிட்டனர். ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதுதான் எங்களது பொழுதுபோக்கு என்பது போல் ரீல்ஸ் எடுக்கிறேன் என்கின்ற பெயரில் உருண்டு விழுந்து பலரும் தங்களது இன்னுயிரை இழக்கின்றனர். எமனும் நானும் நண்பர்கள், என்னை யார் என்ன செய்துவிட முடியும் என டக் லைஃப் ரங்கராய சக்திவேல் போல் டயலாக் பேசிக்கொண்டு சுற்றுலா தலங்களில் அத்துமீறும் பலரும் ஆபத்தில் சிக்கி யமனுடன் கைகுலுக்கிவிட்டு வந்த சம்பவங்கள் ஏராளம் நிகழ்ந்துள்ளன. அந்த வகையில் கேரள மாநிலம் இடுக்கியில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்றில் வழுக்குப்பாறையில் சிக்கி வாழ்க்கையை தொலைக்க பார்த்த இளைஞர் ஒருவர் அதிசயமாக உயிர் பிழைத்து வந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த அந்த 4 இளைஞர்கள் கேரள மாநிலம் இடுக்கிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ந்த அவர்கள் நெடுங்கண்டம் பகுதியில் உள்ள தூவல் அருவிக்கு வந்துள்ளனர். அந்த பகுதியில் உள்ள பாறைகள் ஆபத்தானவை, இங்கு யாரும் செல்ல வேண்டாம் என அவர்களுக்கு கூறப்பட்டதாக தெரிகிறது. ஓஹோ, அப்படியா? அப்படியானால் அங்கு சென்றுதான் பட்டறையை போடுவோம் என ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் 4 சென்றுள்ளனர். அப்பகுதியில் வழுக்கு பாறைகள் பலவும் ஆபத்தான வகையில் இருந்துள்ளன. அங்கு சென்று ஒற்றை காலை தூக்கி கொண்டு போஸ் கொடுக்கிறேன் என ரீல்ஸ் எடுக்க முயன்றுள்ளார் ஒரு இளைஞர். அருவி தண்ணீர் விடும் அந்த ஆபத்தான பாறை மீது நின்று விதவிதமாக போஸ் கொடுக்க எதிர்பாராத விதமாக கால் வழுக்கி இளைஞர் வழுக்கியபடி கீழே விட ஆரம்பித்தார். அபாய குரல் எழுப்பியவாறே பாறையில் வழுக்கியபடி கீழ் நோக்கி சென்ற இளைஞரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டனர். சத்தம் கேட்டு அப்பகுதிக்கு ஓடி வந்த மக்கள் இப்படித்தான் நடக்கும் என எதிர்பார்த்தபடி கையில் கயிற்றுடன் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பாறையின் இடுக்கில் எட்டி பார்த்தபோது அந்த இளைஞர் பாறையோடு பாறையாக ஒட்டிய நிலையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். உடனடியாக கயிறு கட்டி உள்ளூர் மக்கள் உதவியுடன் நண்பர்கள் அவரை மீட்டனர். பாறையோடு வழுக்கிச் சென்ற இளைஞரின் கால் அங்கிருந்த மற்றொரு பாறையில் தட்டியதால் அவர் அந்தரத்தில் அப்படியே நின்றுள்ளார். இதனால் தான் அவரை மீட்க முடிந்தது. அந்த ஆபத்தான பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளில் 12 பேர் பலியாகி இருப்பதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்ததும் அரண்டு போயினர் அந்த இளைஞர்கள்.